143 சங்கீதம் 10ஆம் வசனத்தை நாம வாசிக்கணும். 143 சங்கீதம் 10ஆம் வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே நீரே என் தேவனாய் இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யும்? போதித்தருளும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை நேர்மையான வழியிலே செம்மையான வழியிலே நடத்துவாராக அப்படி சொல்லி அவர் ஜெபம் பண்றார். அப்ப ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்ன? இப்போ ஸ்தோத்திரம். நேற்றைக்கு கூட்டம் முடிஞ்ச உடனே நான் உண்மையிலே சொல்றது நல்லா ஃபாஸ்டிங்கோட இருந்தேன். அந்த சேலத்துக்கு போயிட்டு வந்தது, அங்கே நைட்டில் சாப்பிட்டதோட இங்கே வந்து ரொம்ப ஃபாஸ்டிங்கில் அப்படியே பட்டியாக இருந்தேன். கூட்டம் முடிந்தவருக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு பார்த்தேன். உண்மையிலே நல்லா பிரிஞ்சு கொடுத்தாங்க. அருமையாக நல்லா செஞ்சிருக்கிறாங்க. அவங்களாம் கை தட்டுங்க, பேசலாம். அப்போ ஒரு சந்தோஷமாயிடுச்சு, பிரியமாயிடுச்சு. பிரிஞ்சு நான் ரொம்ப பிரியம் எனக்கு சாப்பிட்டேன். ஆனா அதே நேரத்தில் தேவனுக்கு பிரியமானது எது என்று சொல்லி நம்ம சொல்லணும். ஏன்னா கர்த்தர் நம்ம எப்பவுமே பிரியமா இருக்கிறாராம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் சொல்லுகிறது 62ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தயவு செய்து வாசிக்க, வேகமா வாசிக்க. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால், நல்லா கவனிச்சு சொல்ற வார்த்தை தீர்க்கதரிசனமான வார்த்தை. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலோ. நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். இனி நீங்க யாருங்க? கைவிட. நான் இனிமேல் கைவிடப்பட்டவன். என்னை எல்லாரும் கைவிட்டாங்க. என் கணவர் கைவிட்டாரு, என் மனைவி கைவிட்டாங்க, என் பிள்ளைகள் கைவிட்டாங்க. நெவர். ஆண்டவர் சொல்றார், யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அவதான் சொல்றாரு, இனி நீ கைவிடப்பட்ட எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். திரும்ப நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போறார். ஒருவேளை கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரீயை போல நீ உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். கைவிடப்பட்டு மனம் நொந்த நிலைமையில எனக்கு அன்பான சகோதரர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உங்களை புது நாமத்தை சொல்லி கூப்பிடுறாரு. பழைய பேருக்கு பேர் கர்த்தர் வைக்க போறாரு. அந்த பேர் வச்சுட்டு அவர் சொல்றாரு, கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். இனி உன் தேசம் பாழான தேசம் அல்ல, கர்த்தருடைய கரத்துல அலங்காரமான கிரீடமா இருக்க போறீங்க. எலிசபெத் ராணி கிரீடத்தை பார்த்துருக்கீங்களா? பயங்கரமா இருக்கும். அவங்க கிரீடமே ஒரு அலங்காரமா இருக்கும். ஆனா இதை விட கிரீடத்தை பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தர் நம்ம கொடுக்க போறாரு. இந்த பூமியில அலங்காரமான கிரீடமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மளை மாத்த போறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம். பாழான நிலத்தில் நம்ம எதாவது பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற உன்னை இனி பாழான தேசம் என்னப்படாமல் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் எப்சிபானாலும் பியூரானாலும் கர்த்தருக்கு பிரியமானும் சொல்லி அர்த்தம். அந்த பேருடைய அர்த்தம் என்னது? நாம கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும் தெரியல. ஆனா அவர் சொல்ற, உன் தேசம் எப்சிபா என்றும் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். அப்படி சொல்றாரு. வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல்
மகிழ்ச்சியாயிருப்பார். அதுக்கப்புறம் நீங்க படிக்கிற வீட்டில் போயிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொல்றாருன்னா அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? நாமும் மற்ற மேல பிரியமா இருக்கணும். ஆனா அதே நேரத்துல தேவன் மேல நம்ம ரொம்ப பிரியமா இருக்கணும். நான் உண்மையே சொல்றேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மேல் யாரெல்லாம் பிரியமா இருக்கிறார்களோ கர்த்தர் அவரை ஆஸ்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதான் சங்கீதக்காரர் சொன்னார், உமக்கு பிரியமானதை செய்ய உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. கை தட்டி உற்சாகமா உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்? வழிநடத்து ஆவியானவர். சித்தம் இல்லாத இடத்துல போக கூடாது. அழகிய சொல்லுவோமா? என் கால்கள் செம்மையான இடத்துல இருக்குதுன்னு சொல்றாரு. அழகிய சொல்லுவோமா? ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமானதை செய்து நாம் வாழும் பொழுது கர்த்தரை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு. அப்ப எதெல்லாம் கர்த்தர் பிரியமா அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு ரொம்ப பிரியமா இருந்தார். அதனால்தான் அவர் பண்ண ஜெபம்லாம் உடனே கேட்கப்பட்டது. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இந்த உலகத்துல ஆண்டவருடைய ஜெபம் ஒருபோதும் வீணா போகவே போகாது. ஆனா நாம ஜெபிக்கிற ஜெபம் சிலத்துல சக்சஸா மாற மாட்டேங்குது. சிலத்துல எவ்வளவு மணிக்கணக்கா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், மாசக்கணக்கா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், வருஷக்கணக்கா ஜெபம் பண்ணப்படுறோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஜெபம் நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமா இல்லையோ, தேவ சித்தப்படி நம்ம ஜெபிக்கலையோ சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எப்படி தெரியல? அப்ப ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை அவர் செய்யும் போது தான் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 42 அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சீக்கிரம் வாசிங்க. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் அவரே. இவரே என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணி வெளிப்படுத்துவார் மாட்டார். போதும். இயேசு கிறிஸ்துவை பத்தி ரொம்ப அழகா பிதாவான தேவன் சொல்றாரு. இரண்டாவதாக வேதத்துல வாசிக்கிற கர்த்தருக்கு சொந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் வந்து கர்த்தருக்கு நம்ம பிரியமா இருப்போம்னு சொன்னா,
இயேசு ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் செய்கிறவராக இருந்தார். கடைசியில மரணத்திற்கு எதுவான துக்கம் கொண்டு போக, பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுள்னு சொல்றேன். அப்போது என் சுய சித்தனை செய்யவே கூடாது. தேவ சித்தம் என் வாழ்க்கையில நடைபெறட்டும் சொல்லி தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். உங்க ஆவி, ஆத்துமா, சரீரம் எப்பொழுது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறீர்களோ கர்த்தரை அதை பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார். அறிவே சொல்லுவோமா? இந்த ஆவி, இந்த ஆத்துமா, இந்த சரீரம் ஆண்டவர் இது உங்களுடையது. நீர் தான் இதை பாதுகாத்துக் கொள்ளு, நீர் தான் இதை பராமரிக்க சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்களேன். ஏன்னா சில நேரங்களில் ஒரு 3 சித்தம் இருக்குது. தேவ சித்தம் இருக்குது, மனுஷ சித்தம் இருக்குது, பிதாவின் சித்தம் ஒன்று இருக்குது. தெரியுங்களா? இல்லையா சொல்லுவோமா? ஆமா, இன்னும் 2 கிஃப்ட் இருக்குது. யார் கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்போது, சொல்லுங்கள் அப்போது கொடுக்கப்படும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. முதலாவதாக தேவ சித்தத்தை ஒருத்தர் சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரத்துல 13, 14, 15, 16 வாசிக்கும் போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 16 பின்பு இயேசு வந்தபோது தம்முடைய சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை, நல்லா கவனிங்க, 4 சுவிசேஷம் 4 விதமா இயேசு வெளிப்படுறார். அல்லேலூயா. நீங்க யோவான்ல வாசி பாருங்க, தேவனுடைய குமாரனா வருவார், அவர்தான் கடவுளா வருவார். நிறைய பேருக்கு தெரியாது அந்த ரகசியம். இந்த சுவிசேஷ ரகசியம் சொல்லப்பட்டிருக்கு. மார்க்ல சில பயங்கரமா செஞ்சிருப்பாரு, லூக்காவில் பயங்கரமா செஞ்சிருப்பாரு, மத்தியில செஞ்சிருப்பாரு. ஒவ்வொன்றிலையும் ஒரு மாதிரி கர்த்தர் வராரு. ஆனா இதுல யோவான்ல மட்டும் தான் கர்த்தருக்கு சொந்த தேவனுடைய குமாரன். அதனால தான் வசனம் சொல்லுது 3:16 என்ன இருக்கு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடிக்க அவரை தந்தருடைய உளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். அப்ப இந்த வசனத்தை சொல்றாரு. யாருப்பான்னு கேட்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. நீங்க யாரு? ஒருத்தர் எலியான்றாரு, ஒருத்தர் எலிசான்றாரு, ஒருத்தர் யோவான் ஸ்நானகன்றாரு, அப்புறம் ஒருத்தர் எரேமியான்னு சொல்றாரு. எல்லாம் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஆனா பேதுரு மட்டும் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார். நான் உனக்கு சொல்றேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். பாருங்க, உடனே ஆண்டவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நல்லா கவனிக்கிற கண்பான தேவ பிள்ளையே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படின்னா, சீமோன் என்று சொன்னா நாணலை போன்ற அசைகிற ஒரு காரியம். நாணலை பார்த்துக்கிறீங்களா? நாணல் எப்படி இருக்கும்? காற்று வந்தாலும் அசையும். தண்ணி கூட எவ்வளவுதான் தண்ணி வந்தாலும் அசையும், அப்படியே வளைஞ்சு கொடுத்துரும், அவ்வளவுதான், அப்படி போயிடும். அப்படி வளைந்து கொண்டிருக்கிற சீமோனே, நீ என்ன செய்ய போற இனிமேல்? பேதுருவா மாறுவார். பேதுரு சொன்னா கற்பாறை என்று சொல்லி அர்த்தம். ஏன்னா கற்பாறை, பாறை எப்படி இருக்கும்? பாறை எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப நாணலை போல அசைக்கிற உனக்கு ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இனி முதல் கூட நீ அசைக்கிற நாடல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற கற்களாய் உன்னை மாற்றுகிறேன். பேதுருவா இருக்கிறாய். ஆண்டவர் சொல்ல, பேதுருவா இருக்க இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாவத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. பரலோகத்து திருவுக்கு தரன்றார் ஆண்டவர். எவ்வளவு பிளஸிங் பாருங்க. தேவ சித்தம் செய்யற மனுஷனுக்கு ஆண்டவர் சில பிளஸிங் வச்சிருக்கிறார். நம்மளா சித்த சுய சித்தம் செஞ்சிருவோம். நான் ஒருத்தர் லவ் பண்றேன், எனக்கு அவ்வளவுதான் கட்டி வைக்கணும், வேற வழி இல்லாம கட்டி வச்சிருவோம். இப்ப வாங்கி பசங்க தாழ்மையா சொல்ல, எனக்கு அன்பானவர்களே, தேவ சித்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் எதை செய்யறாரு அது மகிமையா இருக்கும். பாஸ் ஒரு இடிய போறாங்க, நீங்களா செலக்ட் பண்ணா அது வேற,
ஆவியானவரை செலக்ட் பண்ண அந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் அற்புதமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா வேதம் சொல்லுகிற நீ பேதுருவா இருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு பிளஸிங் கொடுக்குறாரு. ஏன்னா டக்குன்னு சொல்லிட்டான், நீ ஜீவனுள்ள யாரும் என்னென்னவோ சொல்றாங்க, ஏசா இருக்காரா பிடிக்கல, நீ எலியாவாயம், நான் யாரு? தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. அதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆளை பார்த்து திட்டுறார் ஆண்டவர். அதே வசனத்தை வாசிக்க 21, 22, 23 வாசிக்கும் போது அது முதல் இயேசு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பாடுகள் பட்டு கொலையுண்டு என்பதை சொல்ல தொடங்கினார். நல்ல கவனிங்க, இப்பதான் நல்ல வார்த்தையை சொன்னார். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய இரண்டாவது என்ன சொல்றாரு பாருங்களேன், அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது சம்பவிப்பில்லையே கடிந்து தொடங்கினார். அவர் திரும்பி பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அவர் எதுக்கு வந்தார் இந்த உலகத்துல? தேவ சித்தம் செய்ய. ஒரு பழைய பாட்டுக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியல. தேவ சித்தம் செய்கிற பிள்ளையோட வாழ்க்கையில என்னதான் போராட்டம் வந்தாலும் கூட ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றதான் அந்த உலகத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷம் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. யாருக்கு? சீசருக்கு சொல்றாரு. இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றதான் ஜெபம் சொல்லி கொடுத்தார். பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலங்கள் செய்யப்படுவது போகல பூமியில நல்லா கவனிங்க. எந்த காரியத்தை செய்தாலும் கூட ஆண்டவரே நமக்கு சித்தமா. ஒரு பாட்டு இருக்குது, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தெரியுமா? சரியா? முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் ஈரி புஷ்பம் போல், முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் ஈரி புஷ்பம் போல், என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார், என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, பொன்னை போல உடவிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே, பொன்னை போல உடவிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே, ஞானிக்கு மேல் சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார், ஞானிக்கு மேல் தாங்கிட பலனளிப்பார். நீங்க சொல்லுமா? எது வந்தாலும் என் தேவ சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்குறாங்க. பாருங்க அந்த நேரத்துல சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தான். தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்ற. நான் எதுக்கு வந்தேன்? இந்த உலகத்துல மனுஷனுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா நான் வந்திருக்கிறேன். நான் மரிப்பதற்காக வந்திருக்கிறேன். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பிதாவுடைய வலது பார்சத்துல சித்தத்தை செய்கிற தேவகுமாரன் நான் வந்திருக்கிறேன். என்ன பண்ண திடீர்னு மனுஷனுக்கு ஏற்றவை சிந்திக்கிறேன். இது மனுஷ சித்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? மூன்றாவதாக அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரை மறுதலிக்கிறார். என்னது?
மருதனைக்கு வைக்க போய் பிசாசு வச்சுட்டான். ஒரு பயம் வந்துச்சு அவருக்கு. ஐயோ நம்மளே கூட்டு போயிட்டா செஞ்சிருவாங்க, சிலுவையில அரைஞ்சிருவாங்க. ஆனா அதே பேதுரு தான் கடைசி நாட்கள்ல என்னை இயேசுவை போல சிலுவையில அறையாதீங்க, தலைக்கு என்னை அறைங்க சொல்லி ஒப்பு கொடுத்தார். ஏன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிறகு, அபிஷேகம் ரொம்ப முக்கியங்க. அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று தேவனுடைய ஊழியக்காரனாய் மாறின பின்பு அவர் சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்து மரித்தது போல சிலுவையில மரிக்க மாட்டேன், அந்த சிலுவையை தலைகீழாய் என்னை அடிங்கன்னு சொல்லி தலைகீழாய் அடிக்கப்பட்டு அவர் தன்னை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவர் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பேதுரு தான் சொல்றாரு, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துல 72ஆம் வசனத்தை வாசிங்க, வேகமா வாசிங்க, சீக்கிரம். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லி ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? இவ்வளவு நாள் ஆண்டவரே கர்த்தரே தெய்வமே சொன்னவன் கொஞ்ச நேரத்துல சாவு பயம் வந்து சொல்லிட்டான். அந்த மனுஷனை நான் என்ன செய்ய அறியே. நிறைய பேர் சொல்லுவாங்க, கோபம் வந்துட்டான், நீ எல்லாம் ஒரு கடவுளா, உனக்கு கண்டு இருக்குதா? இல்லை, எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்க, கொஞ்ச நேரத்துல வாழ்க்கை மாறிச்சு. அதை 74ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இதெல்லாம் வீட்டை சென்று ஃபுல்லா வாசிங்க, 74 வாசிக்கும் போது, பின்பு அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஆண்டவரே சொல்றாரு, நீ சேவல் கூவதற்கு சொல்ற, ஆண்டவரே யார் உன்னை வெறுத்தாலும் வெறுக்க மாட்டான் ஆண்டவரே. சில பேர் வாய் அதிகமா விட்டுற கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ எப்பவுமே. அல்லேலூயா. பொருத்தனை பண்ணுவாங்க, ஆண்டவரே நான் இப்படி செஞ்சிருவேன், ஆண்டவரே நான் அப்படி செஞ்சிருவேன், ஆண்டவரே நான் அப்படி செஞ்சிருவேன். தயவு செஞ்சு சொல்றேன், செஞ்ச முடியா. ஆனா பொருத்தனை பண்ணா செலுத்துவதற்கு என்ன செய்யணும்? அண்ணா செலுத்துறாங்க இல்லையா? என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு ஆண் பிள்ளை கொடுங்க, அது கொடுத்தாங்களா இல்லையா? உடனே போனாங்க, பிள்ளை பார் நடந்த உடனே போனாங்க, சாப்பிட்டு கொடுத்தாங்கப்பா, நீ ஜெபிச்ச ஆள் நான் தான், இந்தா என் பிள்ளை, இனி இது யாருடைய பிள்ளை? கத்திர பிள்ளை, இந்த பிள்ளை நீங்க வளர்த்து சொல்லி கொடுத்து வந்ததுன்னேன்ட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் பொருத்தனையை நிறைவு. ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தா அது ஊழியக்காரனா மாறணும்வாங்க. நல்லா படிச்சு அமெரிக்கா போயிட்ட பிறகு, அமெரிக்கா போறானுங்கிற பையன் எப்படி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறது? ஆண்டவர் சொல்றாங்க, ஆண்டவர் சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போதுதான் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறவரா இருக்கிறார். இல்லையே சொல்லுவோமா? 3வது மறுதலை. ஆனா அது முன்னாடி சொல்ற தெரியுமா? ஆண்டவர் யார் உங்க விட்டு போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், போட்டு மரணமே வந்தாலும் சரி ஆண்டவரே உங்களை நான் மறுதளிக்க மாட்டேன் சொல்றேன். அப்பதான் சொல்றாரு பேதுருவே, சேவல் கூவதற்கு முன்பாக என்ன 3 தடவை மறுதளிச்சிருப்போம். இயேசு தெரியும் நம்ம யாரு, நம்ம எவ்வளவு பலவீனமான ஆள் ஆண்டவருக்கு தெரியும். மற்றபடி நம்ம தைரியமா நிக்கலாம். ஆனா என் ஆண்டவர் உன்னை உருவாக்கின, உன்னை உண்டாக்கின, உன்னை படைத்த, ஜீவ சுவாசத்தை உனக்கு ஊதின என் ஆண்டவருக்கு தெரியும் நீ யாருன்னு. யாரு? களிமண். அவன் யாரு? களிமண் தானே, கிளே, களிமண் தானே. என்னப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? களிமண். அதான் சொல்ற, புத்தியில களிமண் ஆகுதுன்னு கேட்கிறோம், ஞாபகங்களா? யார்? களிமண் தான். நம்ம களிமண் செஞ்சாரு, மண்ணை பிசைஞ்சு உருவாக்கி சூடு ஊதுறாரு, 2 உட்காண்டோம். மற்றவங்கள உண்டாக்குறது உருவாயிடுச்சு எல்லாம். ஆகத்தான் மனுஷன் ரொம்ப விசேஷித்தமான ஒரு பார்வையில் நம்மை போல உண்டாக்குவோன்றார், நம்மை போல மாத்தணும்ன்றார் ஆண்டவர். நம்ம யாரு? ஆண்டவரை போல அழகா இருக்கும். அழகாய் இருக்கும் யார் இவர்கள்? குரங்கு திட்டாதீங்க. குரங்கு மனுஷன் டார்வின் தத்துவம் பொய். இல்லைன்னா ஆளுக்கு ஒரு கிளைய பிடிச்சி தூங்கிட்டு போய்ப்போம். தாய் குரங்கு ஒரு தோக்கும், குட்டி குரங்கு ஒரு மாதிரி சேஷ்டிங்க இருக்கும். சேஷ்டிங்க நம்ம குட்டி குரங்கு ஒரு பக்கம் தூங்கி இருக்கோம், அப்பா குரங்கு ஒரு பக்கம் தூங்கி சாப்பிட்டுருக்கோம். அல்லேலூயா. மண்ணை பிசு நம்மளுக்கு உருவாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்துனால தான் இன்னைக்கு என்ன செய்யணும். சில பேர் சொல்லுவாங்க குரங்கு வந்தவங்க மனுஷன், கிடையாது, தப்பா சொல்றாங்க. சொன்ன டார்வினே கட்சியில் ஒத்துணுங்க, நான் சொன்னது தப்பு தாங்க. ஏன்னா குரங்கு வந்தோம்னா சிம்டம் இருக்குமா இல்லை, நமக்கு சொல்லியுமா இல்லை, எப்படி இல்லை வாங்கி அடைக்குமா இல்லையா, எல்லாம் பண்ணுவோமா இல்லையா? சொல்லுங்களேன், அப்படியே மூடு வைக்கணும். அப்படியே குரங்கு தானே குரங்கு ஆயிடுவாங்க. குரங்கு என்ன கிடையாது, மனசு தான் குரங்கு மாதிரி மாறும். குரங்கு ஒரு கல்ல நிற்கவே யோகானே இருக்கும். அல்லேலூயா.
குரங்கு இங்க உட்காரும், டக்குன்னு அங்கதாகும், திரும்ப அங்கதாகும், அங்கதாகும். தாவுகிற மனசு நமக்கு வேணாம். ஒரே சந்தியாய் கிறிஸ்துக்குள்ள இருக்கும். அங்கே சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு 48 வசனத்தை வாசிங்களா, சீக்கிரம் வாசிங்க. ஏசாயா 48:14. ஏசாயா 48:14 வாசிங்க. நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கர்த்தரின் மேல் இருக்கும் என்பதை இவர்கள் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன், நானே அவனை அழைத்தேன், நானே அவனை வர பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். கர்த்தருக்கு சுத்தமானதை பாபிலோனில் செய்வான். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவம் நிறைந்த இடத்துல அவன் வாழ்ந்தா கூட கர்த்தருக்கு சுத்தமானதை செய்வான். யோசேப்பு எங்க இருந்தாரு? எந்த ஊர்ல இருந்தாரு? எந்த நாட்டில் இருந்தாரு? எகிப்துல இருந்தாரு. எகிப்து என்பது ஆடம்பரமான ஒரு தேசம், கலைகளுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு தேசம், பயங்கரமான ஒரு இடம். அங்க தன்னுடைய பரிசுத்தத்தை அவர் காத்துக்கொண்டு தேவ சித்தம் செஞ்சார். அப்புறம் பிரபு எங்க விட்டாலும் அமெரிக்காவிலே விட்டாலும் எப்படி இருக்கணும்? தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். ஒரு யாரும் அமெரிக்கா போக போறீங்க? வெளியில சொல்லுவோமா? நல்லா ஞாபகம் வச்சு, யாரோ ஒருத்தர் போக போறீங்க, வெளிநாடு போக போறீங்க. அங்க போகும்போது எப்படி இருக்கணும்? தேவ சித்தத்தை செய்ய பிள்ளையாய் மாறணும். வெளியில சொல்லுவோமா? ஆமா, அங்க போய் செட்டில் ஆகக்கூடாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறேன், ஒரு வெள்ளக்கார பொண்ணோட பழங்க நான் அதையே கட்டிக்கினேன் அப்படின்னு சொல்லி வரும்போது வெள்ளக்காரோட வருவாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே எங்க போனாலும் தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளையா கர்த்தரோட மாற்றுவோம். அதான் அவருக்கு பிரியம். இரண்டாவது ஒரு பிரியம்னா, இரவு பகல் அவர் நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இன்னைக்கு யாரெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க சர்ச்சுக்கு? தயவு செய்து ப்ளீஸ் உங்க கைகளை உயர்த்துங்க, அழகான கைகளை பார்க்கணும். இல்லையா? வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க அந்த ஜெபம் பண்றீங்க. எது ஜெபம்? 5 to 6 பண்ணீங்க. நான் அதை கேட்கல. நான் காலையில் ஜெபம் பண்ணுறோம். அது 1/2 hour 1 hour ஜெபம். நீ தனிப்பட்ட விதத்துல தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற உன்னை கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிற. தேவதூதன் வரும்போதெல்லாம் தானியேல் எப்படி கூப்பிடுறான்? எப்படி கூப்பிடுறான் சொல்லுங்க? நிறைய பேர் சொல்லுங்க, கிஃப்ட் கிடையாது. யாரோ தனியா சொல்லுங்க. பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ ஜெபம் பண்ண தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டுச்சுப்பா. என்ன மாதிரி ஜெபம்ல நான் யோசனை பண்ணி பாக்குறேன். தானியேல் பக்கம் போறாமே இருக்குது இல்ல? நீ மிகவும் பிரியமானவன். கட்டளை வெளிப்பட்டது. நான் அறிவிக்க வந்தேன். தரிசனத்தை அறிந்து கொள். மலேரியா சொல்லுவோமா? யோகோட சொல்றாருல ஒரு பாடு பாரு. பிரிய மானவனே உன் ஆத்துமா வாழ்வது. எல்லாத்துல பாடும். நீ எல்லாவற்றிலும் வாழ்வு சுகமா திருமகனே. பிரிய மானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்வு. Gracias.
யார் யார் அல்ல பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி பார்க்க கூடாது. பவுலே இல்ல, அப்புறம் சீக்கிரம் பார்க்காம சொல்லணும். யாருக்கு யார் சொன்னது? இந்த பாட்டு மட்டும் பாடி பாட்டு நல்லா இருக்கு. கல்யாணத்துல கூட ஓட்ட பண்ணி ஒழுங்கா போடு அப்படி எச்சரிக்கணும். யாருக்கு யார் சொன்னது? ஒரு 5 செகண்ட் டைம் தர. வாசிக்க வேணாம், பார்க்க வேணாம், பார்க்காம சொல்லு. அவ்வளவுதான். பாடத்துல எதுவுமே சரி யோசிக்காம பெஸ்ட்மெண்ட் எழுதுனா அந்த வசனத்தோடு தான் எழுதுவேன். அந்த வசனத்தோடு சாதிச்சுதான் எழுதுவேன். அதனால யோவான் சொல்ற பிரியமான, இப்ப எடுத்து வாசிக்க 1 யோவானா, நீ சத்தியத்திலே நடக்கிறாய் என்பதை கேட்ட பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இது. பிரியமான காய்வுக்கு எழுதுற வாசிங்க. வெரி குட். 1 யோவான் 3 யோவான் 1-2 வாசிங்க. 3 யோவான் எழுதுறதுக்கு அவ்வளவு டைம் ஆகுது. பிரியமானவனே, இது பிரியமான சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்வுக்கு எழுதுதாவது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஏன்னா சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடக்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா சொல்றாங்கப்பா, இந்த பிரியமான காய் இருக்கிறானே சத்தியத்தில் நடக்கிறான். அல்லேலூயா, அதாங்க விஷயம். ஆமென். அப்ப ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிற மேல் பிரியமா இருக்கிறார். நீங்க தானியேல் தயவு செய்து வாசிங்க. பிரியமான புருஷனாகிய தானியேல். ஒன்னாச்சா? 2வது சொல்றேன், ஊழியம் செய்வது கர்த்தருக்கு பிரியம். அது சிஸ்டர் மீட்டிங்கா இருக்கட்டும், சண்டே கிளாஸ் ஊழியமா இருக்கட்டும், சபை ஊழியமா இருக்கட்டும், பாடுற ஊழியமா இருக்கட்டும், சுவிசேஷம் சொல்ற ஊழியமா இருக்கட்டும், கர்த்தருக்கு யார் ஊழியம் செய்யணும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. மத்திய சுவிசேஷம் லாஸ்ட் அதிகாரத்துல 19வது வசனம் சொல்லுகிறது. வேகமா வாசிங்க. சொல்லுங்க. மத்திய சுவிசேஷம் கடைசி அதிகாரம் சொல்லுது, நீங்கள் புறப்பட்டு போய், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே, தயவு செய்து சொல்றேன், அருமையான சாட்சி எல்லாம் கொடுத்தாங்க. நீங்க யாரை பார்த்தாலும் இயேசு பத்தி சொல்லுங்க. யாரை பார்த்தாலும் ஆண்டவரை பத்தி ஒரு வார்த்தை செஞ்சிருங்க, சொல்லிடுங்க. சுவிசேஷத்தை நீ சொன்னீங்கன்னா சத்தியம் உங்களை விடுதலை ஆகிடும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. சுவிசேஷம் சொல்ற பிள்ளைகளை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். சின்ன சண்டே கிளாஸ் ஊழியம் தானே, இதுதான் பெரிய ஊழியம் இருக்குது. அதான் சொல்றேன், என் ஆடுகளை மெய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக. நான் ஏன் தெரியுமா டிஃபரெண்ட் பண்றேன்? சண்டே கிளாஸ் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமா ஆஸ்வதிக்கிறார். ஜப ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். மருத்துவ உணவு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறாரு. டாக்ஸி கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. இயேசுவை பத்தி யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இருக்கிறாரா இல்லையா? யாருக்கா சொல்றீங்களா? யாருக்கா சொல்லுங்க. அன்பு யாருக்கா தெரியுதா? நீங்க காட்டுற அன்பிலே நீங்க கிறிஸ்தவம் தெரிஞ்சிடணும். அல்லேலூயா. ஆமா, அது யாரா இருந்தாலும் சரி, எங்க யார் உங்களை தேடி வந்தாலும் நீங்க காட்டுற உபசரிக்கத்துல உண்மையிலே இவங்கதான் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். 1 மணி நேரம் உட்கார வச்சு வெளியே போகுது காப்பி குடிக்கிறா அப்படி கேட்கக்கூடாது. சில பேர் அப்படி கேட்பாங்க, என்னையே கேட்டுக்கிறாங்க, ஐயோ பேச்சிலே மறந்துட்டு உங்களுக்கு காப்பியே கொடுக்கலையே நினைச்சுப்பேன். கொடுக்கலையா, கொடுக்க மனசு தெரியல, தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க சில பேர். நீங்க உள்ள வரமுட்ட இயேசு அன்பை காட்டுங்க. அன்பை காட்டி சொல்லுங்க, பிரச்சனையோடு இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்க பாவங்களை மன்னிக்கிறாரு. இயேசு எல்லா இந்து ஜனங்களுக்கும் தெரியும், இந்த பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து தான்.
நீ பாவமா அவுட்டு, செத்து போயிட்ட, இனிமேல் உன் வாழ்க்கை கிடையாது என்று சொல்ற தெய்வங்களுக்கு மத்தியிலே பாவியா நீ என்கிட்டவா, நான் உன்னை பரிசுத்தவானாய் மாற்றுகிறேன் சொன்னவர் அவர்தான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன், நான் உனக்கு சமாதானம் கொடுக்கிறேன், நான் உனக்கு சந்தோஷம் கொடுக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். இப்படி சொல்றது யாருங்க இந்த உலகத்துல? அல்லேலூயா. 10 மணி நேரம் காத்துரு அப்படிலாம் கிடையாது. உட்காந்து முட்டி போட்டா உன் பக்கத்துல ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். உன் சூழ்நிலை மாறினாலும் இயேசு மாறாதவராக இருக்கிறார். நீ அவரை வெறுத்தாலும் அவர் வெறுக்காதவராக இருக்கிறார். நீ ஜெபம் பண்ணாம இருந்தாலும் உன்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் ஜெபம் பண்ணாம இருக்காரு சொல்லிட்டார் பாஸ்டர். ஜெபம் பண்ணாம நேசிப்பாரு. இல்ல இல்ல இல்ல, ஜெபிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர். அப்பேற்பட்ட ஜெபிக்கிற தானியேலை தான் சிங்கத்தை விழுந்து விடுவிச்சார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ என்ன முதல்ல என்ன சொன்னேன்? தேவ சித்தம் செய்கிறவர்கள் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இரண்டாவது முடிக்க போறேன். இரண்டாவது ஜெபம் பண்ணுறவங்கள ஏன் நான் சீக்கிரம் டைம் ஆகுது. மூணாவது தேவனுக்கு நான் வந்து வேலைக்கு போறேன், நான் எப்படி சொல்ல முடியும்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா சொல்றேன். ஒன்னோட இயேசு நேசிக்கிறேன் ரொம்ப கஷ்டமா? ஜீசஸ் லவ்ஸ் யூ ரொம்ப கஷ்டமா? யாரும் நம்ம கடைக்கு வரக்கூட சொல்லி என்ன சொல்லணும்? இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி பாருங்க. ஏதாவது பிரச்சனை சொல்லுவாங்க, தெரியவே தானாக சொன்னா தெரியலக்கா, உங்களை பார்த்தா என் பிரச்சனை எல்லாம் சொல்ற மாதிரி தோணுதுவாங்க. ஏன் பையனுக்கு நேரம் இல்லை போவா நீ அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த ஆத்துமா வேஸ்டா போடும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் என்ன தெரியல ரகசியத்துல உங்ககிட்ட சொல்ற மாதிரி இருக்கணும், யார்கிட்ட சொல்ல சொல்ல மாட்டேன் சொல்லுங்க. அவ சொல்லுவாங்க. அவ சொல்லும் போது அதுக்கு ஒரு ரெமெடி அது கொடுத்த உடனே, ஓ இப்படி இருக்குதா? ஆமா இருக்குதுங்க, இங்க தான் வரணும்ல, பக்கத்துல எங்கடா போய் செய், போய் எங்கடா போய் சபையில போய் போ, அப்போ பாவத்தை அறிக்கைடு, கர்த்தருடைய மாசுகிறவராக இருக்கிறேன். அப்படி எவ்வளவு விடுதலையான பிள்ளைங்க எனக்கு தெரியும். என் கூட நான் பயணிக்கும் போது இடையில கொஞ்ச நாள் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆட்டோ ஓட்டி கொண்டு வந்தேன். அப்போ அந்த நேரத்துல நிறைய வண்டியை ஃபுல்லாவே வசனம் தான் இருக்கும். அப்ப உட்காருவாங்க சில பேரு, கிறிஸ்தவர்களே பாதி பேர் உட்காருவாங்க. கிறிஸ்தவர்களே மனம் திரும்பி திரும்ப என்ன செஞ்சிருக்காங்க, அழுது ஒப்பு கொடுத்ததான் நான் பார்த்துருக்கேன். சத்தருக்கு சாட்சியா ஃபுல்பிட்ல நான் சொல்றேன். கிறிஸ்தவர்களே நிறைய பேர் என்கிட்ட திரும்பவும், ஐயோ உங்களை பார்த்தது சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம்ட்டு ஓன்னு அழுது ஒப்பு கொடுத்த சகோதரிகளுக்கு தெரியும், சகோதரர்களுக்கு தெரியும். அதனால எனக்கு அன்பானே நான் கர்த்தருக்கு சாட்சியா சொல்றேன். நீங்க ஊழியம் செய்ததை விட ஒரு பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை. ஊழியனை நல்லா ஜிபா கொடுங்க வந்து வாரம் வாரம் உட்காந்து புல்பிட்ல நின்று பிரசங்கம் பண்ணது இல்லை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்க யாருக்காவது சத்தியத்தை சொல்லிடணும், காசு கொடுத்தாவது சொல்லி விடணும். அவங்க கேட்கறாங்களா, ஏதோ ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுக்குறாங்களா, கொடுத்து இயேசு நேசிக்கிறாருமா, ஆண்டவர் மேல அன்பு வை, உன்னை கர்த்தர் பெரிய ஜாதியா மாத்துவாரு. இது வாய் வலிக்குமா? வலிக்காது. மற்ற கதைலாம் பேசலாம் வலிக்கும், வலிக்காது. மணிக்கணக்காக பேசி கொண்டிருக்கும். தெரியுமா உனக்கு அந்த கதை அந்த கதை இந்த கதை அந்த கதை போய் கூடி ஜெய்விக்க விட்டுரும். 4 ஒன்னா சேர்ந்தா முடிஞ்சு போச்சு கதை. அதெல்லாம் விட்டுருங்க. இயேசுவை பத்தி பேசாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தும். அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்து கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு தெரியும். ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னா என்ன செய்யணும்? ஆபிரகாம் பார்த்து காண்பிக்க தேசத்துக்கு நான் நிறைவேற கீழ்ப்படிதனால தான் ஆண்டவர் சில காரியங்கள் எனக்கு கொடுக்கல. நம்ம மனுஷனை பார்க்கணும், நான் எப்படி போறது ஆண்டவரே? அல்லேலூயா. அந்த மலை தேசம்லாம் போய் பார்க்கும்போது ஒரு வேளைக்கு கூட கர்த்தருக்கு ஊழியத்தை வச்சிருக்கிறவங்க யோசனை பண்ணேன். ஆரம்பத்தில் சொந்த தரிசனமே அதுதான். ஆண்டவர் எனக்கு பெரிய மலை தேசம் தான் கர்த்தர் கொடுக்குறான்னு சொல்லி அதை ஒரு ஊழியக்காரன் உறுதிப்படுத்தினார். அவர் எதுக்கு சொல்லுவாருன்னா, அவர் சொல்றாரு கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை ஆண்டவர் சொல்ற, சவுலை பார்த்து அமலேக்கு என்ன செய்யுது? முற்றிலுமாய் என்ன பண்ணு? சங்காரம் பண்ணு. குழந்தைங்க குட்டிங்க ஆடு மாடு எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, எடுத்து வரக்கூடாது. எல்லாத்தையும் அடிச்சு சாவடிச்சு சொல்றாரு. ஆனா உருவம் பண்றாரு, நல்ல பீஸ் எல்லாம் தனியா வச்சாரு. இது நல்ல ஒரு மாதிரி நோஞ்சானுங்க, ஒண்ணுமே இல்லாத செய் சாவடிச்சுன்னு சொல்றாரு. இது கர்த்தருக்கு எப்படி இருந்துச்சு? அதே அமலேக்கு தான் சவுலை கொண்டான் கடைசியில்.
குத்தினார். சாவு வரல, எனக்கு சாவு வரல போது யாரா நீ? நான் ஒரு அமலேக்கியன், வெற்றா என்ன வெட்டலாம் அமலேக்கியன். செத்துட்டார் சவுல். எந்த அமலேக்கியனை விட்டாரோ அதே அமலேக்கிய மூலமா சாவு வந்துச்சு. எந்த சத்ருவை நாம எரிக்காம, எந்த சத்ருவை நாம காலி பண்ணாம இருக்குமோ அதே சத்ருவாக நம்ம பிரச்சனை வரும். ஆரம்பத்தில் எழுந்த சத்ருவை அது எப்படியா இருந்தா, இச்சைகளாகட்டும், கண்களிச்சோ, மாம்பழத்திச்சோ, தீவனத்தின் பிறவையோ எதுவாக ஆரம்பத்தில் சத்ரு என்ன செஞ்சுங்க, ஸ்மாஷ் பண்றது. ஸ்மாஷ் பண்ணிட்டீங்கன்னா அது கடைசி வரைக்கும் வராது. ஆண்டவர் சொல்றார். ஆனா என்ன சொல்ற, ஜனங்க பேச்சு கேட்டார். யார் பேச்சு கேட்டாரு? சில தப்பான ஆலோசனை கொடுப்பாங்க ஜனங்கள் கூட, தெரியுமா உங்களுக்கு? இது பண்ணுங்க பாஸ்டர், அது பண்ணுங்க பாஸ்டர். ஆனா தேவ சுத்த தேவ நினைச்சதா தான் செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமா இல்லை. அவர் சொல்லிட்டார் சாமுவேல், அப்பா வாசிங்க அந்த வசனம், ஒரு வசனம் வாசிங்க போலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15:9-10 வாசிங்களே. 1 சாமுவேல் 15:9-10. சவுலும் ஜனங்களும் ஆகாயம் முதல் தரமானவைகள், இரண்டாம் தரமானவைகள். உன்னை குவாலிட்டி பிரிக்க சொல்ல எல்லாத்தையும் போட்டு சாகடிச்சு சங்காரம் பண்ற ஆண்டவர். இவர் குவாலிட்டி பிரிச்சிருக்கிறார் உட்காந்து. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி. கவனிங்க. அதுக்கப்புறம் 22 சொல்லுகிறது. 22 23 வாசிக்கும். 22 வாசிமா. சாமுவேல் கர்த்தருடைய சத்திய கண்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படித பார்க்கிறோம். மனுஷன் சொல்றதை கேட்காது. மனுஷன் எது ஆண்டவருக்கு பிரியமில்லாத யாரோ ஒன்று சொன்னாங்கன்னா தப்பு. அதான் பவுல் சொல்றாரு, தேவ தூதனே வந்து சொன்ன உடனே கேட்காதுன்ற. அறிய சொல்லுவோமா? அவர் சொல்றாரு பாருங்க, சாமுவேல் சவுலை பார்த்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டு கடாக்களை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமா. எத்தனையோ முறை கர்த்தர் உங்களை எச்சரித்திருக்கிறார். நல்லா கவனிங்க. நான் கண்பான தேவ பிள்ளை, வாலிப பசங்களுக்கு விசேஷமா சொல்றேன். தலை கவிழ்த்து இருக்கிற வாலிப பிள்ளைகளே, தலை நிமிர்ந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை கிதியோனாய் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அப்புறம் யாரெல்லாம் வயசு பசங்க வேதத்துல சொல்லுங்க, யார் வயசு பசங்க? கிதியோனு, சிம்சோனு, யோசேப்பு, ஜோஷுவா, வெரி குட், காலேபு, எல்லாம் வாலிபத்தை தன்னை சாத்ராக் மேஷாக். ஆமா, வயசான பிறகு நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன், நடக்கக்கூடிய என்ன ஊழியம் செய்ய போறேன்? வாலிபத்துல ஒப்பு கொடுங்க ஊழியத்துக்கு. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அதுக்காக பாஸ் எல்லாத்தையும் விட்டு வந்துருவாங்க. இல்லை, உங்களால முடிந்த அளவுக்கு நண்பர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. அதான் நண்பர்கள் சுவிசேஷம் கூட வந்துச்சு. நண்பர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. உங்களை தெருவில் பார்க்குற வாலிபருக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. ஏய் வாடா, டே போலாம் வாடா, சினிமாக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்பா நான் வர மாட்டேன்பா, கர்த்தரின் சத்தத்தை நான் கேட்கணும். சினிமா நடிகரோட சத்தத்தை கேட்டா கெட்டு போயிடுவேன். இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை நானே கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கணும். ஏன்னா இயேசு ரொம்ப நேசிக்கிற தெய்வமா இருக்கிறாரு. என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு. எனக்கு ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறாரு. என் பாவத்துக்கு அவனும் பரிகாரியா இருக்கிறாரு. இப்படி சொல்லி பாருங்க, எவனும் கிட்ட வர மாட்டான். நான் பைத்தியம் சொல்லுவானா? நல்லதான் எழுதியா? என்ன சொல்லுவான்? அனுபவிக்க வேண்டிய வயசுல வாடா கெட்டி ஆயிடுறா, அனுபவிப்பேன். ஆனா எப்படி ஆயிடுவேன்? மென்டல் ஆயிடுவேன். வாடா தண்ணி அடிக்கலாம், அடிமை ஆயிடுவேன். அப்புறம் போன் பண்ணும். கவனிங்க. அடிமைகளாய் நம்மை மாற்றுகிற பாவ பழக்கத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கிற சுவிசேஷத்தை ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறோம். சொல்லுவோமா? வாசி பாருங்க. சங்கீதம் 1:2 சொல்லுகிறது. சங்கீதம் 1:2 எல்லாருக்கும் தெரியும். 1:1 வாசிங்க. 1:1 வாசிங்க. துன்மார்க்கருடைய கண்பான வாலிப சகோதரனே, சகோதரியே,
துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில இல்லாமல், பரியாசகர் உட்காரத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவு பகல் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் ஈர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை எதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். நீ தொட்டதெல்லாம் துலங்கும், நீ தொட்டதெல்லாம் ஆசீர்வாதமா மாறும். நீ எந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறியோ, நிறைய பேர் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஆரம்பிக்க போறாங்க. நான் திரும்ப சொல்றேன், பிசினஸ் ஆரம்பிச்ச பிறகு ஜீசஸ் ஐ டோன்ட் நோ அப்படின்னா அவள்தான் மூச்சு கதை. எந்த சூழ்நிலை இயேசுவை மறக்க மாட்டேன். என் வாழ்விலும் தாழ்விலும் பவுல் சொல்ற துன்பத்திலும் இன்பத்திலும் மரணமை கல்யாணத்துக்கு போயிட்டீங்க. நான் சொல்றேன், நம்மால எங்க வந்து வந்துடுறாங்க. வாழ்வோ சாவோ, தூதரோ பசியோ நிர்வாணமோ 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எவனும் என்னை பிரிக்க முடியாது. நான் எவ்வளவோ உயரத்துக்கு போனாலும் சரி, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? உலகத்தை வெறுக்கிறது தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். வாசிங்க சங்கீதம் 45:9-10 வாசிக்கும் போது சொல்றாரு. வாசிங்க, குமாரத்தி ஏன்னு வரும், உடனே குமாரத்தி தான் சொல்றாரு, குமாரருக்கும் சொல்றாரு ஆண்டவர். வாசிங்க 45 சங்கீதம் 9-10 வாசிக்கும் போது, உமது நாயகிகளுக்குள்ளே அரசனின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கத்தில் இருக்கிறாள். குமாரத்தியை கேள், செவியை சாய்த்து கொள், சிந்தித்துக் கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. அப்பொழுது வாரம் உங்க அப்பா வீட்டுக்கு போவாதீங்க அப்படி இல்லை, பைபிள்ல. ஒண்ணு வாசிமா இல்ல, உன் குமாரத்தை கேள், சிந்தித்துக் கொள், செவி சாய்த்துக் கொள், உன் ஜனத்தையும். அப்படின்னா பழைய காரியங்கள், பழைய பாரம்பரியங்கள், பழைய சொந்த வீட்டில செய்வாங்க. தீபாவளி ஆனா கற்பூரம் கொளுத்துவாங்க, தீபாவளி ஆனா படைப்பாங்க. அந்த மாதிரிலாம் பழைய சம்பவங்கள், பழைய காரியங்கள், பழைய சிந்தைகள் டைம் பார்க்கறது. ராகு காலம் இப்போ போனா உருப்படாது, 8 யம கண்டம், அதெல்லாம் அவங்களுக்கு தான், நமக்கு கிடையாது. எல்லா நாளும் கற்றுற நாள். அமாவாசை சுட்டு வாங்க மாட்டீங்களா? எல்லாரும் மாதிரி பாக்குறீங்க. அமாவாசை கவர்மெண்ட்ல 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, சின்ன பண்ணுவோம். அமாவாசை கெத்திக்காது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எங்களுக்கு அப்போ மட்டும் கொஞ்சம் வெள்ளிக்கிழமை லட்சுமி வெளியே போயிடும், லட்சுமி வெளியே போயிடும். எல்லாம் அந்த வேற யார் போகிறது வெளியே, எல்லாம் வெளியே போயிட்டு சொல்லக்கூடாது. எல்லா நாளும் கர்த்தரோட நாள், எல்லாமே கர்த்தருக்குரிய நாள். ஏன்னா அவர் தான் உண்டாக்குற, உண்டதெல்லாம் நல்லது. அதெல்லாம் பாருங்க, எப்போ விட்டாலோ அவனை கர்த்தர் உயர்த்துற. யார் சொல்லுவாங்க? ஒரு அம்மா விட்டு வந்தாங்க, அவனை கர்த்தர் உயர்த்தின. ரைட், வெரி குட். அப்படியா ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், கைத்தட்டுங்க. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க சீக்கிரம். 8-9 இதுக்காக பைபிள் படிங்க. பாஸ்டர் கிஃப்ட் கொடுக்குறாரு, அது நேற்று கிருத்திக்கு வாங்கி கொண்டாரு. சீக்கிரம் பாஸ்டர் கொஸ்டின் கேட்டு எல்லாருக்கும் பதில் சொல்ல கொடுங்கன்னு சொன்னோம். கர்த்தர் நல்லவர், ஸ்பான்சர் பண்ணிட்டவர் தான். வாசிக்க ரூத் எடுங்க. ரூத் எங்க இருக்குது? அப்போது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கி கொள்ளு, வேற வயல போகாமலும். ஆமென். எங்கேயும் போவாதம்மா, உன்னுடைய குணம் எல்லாம் எனக்கு, உன் செய்கையெல்லாம் எனக்கு, தயவு செய்து வீட்டில் சென்று வாசிங்க. உன் செய்கையெல்லாம் எனக்கு அறிவிக்க பட்டது. உன் கணவன் இறந்த பிறகு நீ மற்ற வாலிபர் பின்பாக போகாதபடிக்கு உன் மாமியாரை கனம் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 1, 4, 5, 14, 15 வாசிங்கள. பெண் கொண்டார்கள். ஓர்பால், ரூத்து. ஆமென்.
கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவன் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு மோவாப் தேசத்திலே போதும் அந்த இது மட்டும் சம்பவம் மட்டும் வாசிங்க. ரூத்தோ விடாமல் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். அவள் முத்தமிட்டு போயிட்டாங்க. ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டார். அவள் போயிட்டாலே நீயும் போயிடுன்னு சொல்றாங்க. ரூத்து நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போகாமல் குறித்து பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நான் வருவேன். நீ தங்கும் இடத்திற்கு நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என் ஜனம், உம்முடைய தேவன் என் தேவன். நீ மரணமிடத்துல நானும் மரணமடைவேன். அங்கே அடக்கம் பண்ணப்பட்டு மரணமே அல்லாமல். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளோ நல்ல குணம் இல்லை இந்த வாலிப நாட்கள்ல. ஐயோ நம்ம மாமியாருக்கு வயசாகி போச்சு, அவங்க எங்க போவாங்கன்னு தெரியாம கவனிங்க எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு பக்கம் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிற நாம் பின்பற்ற ஒரு காரியம். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா உண்மையாவே அந்த மகள் ஒரு குணசாலியா இருந்தான். ஏன் ரூத்தோட பேரை கர்த்தர் வச்சுக்கிறா தெரியுமா? பாருங்க, அவ பாருங்க மாமியார் என்ன செய்யல, இதான் சாக்கு தள்ளி விடல. நீ இங்க இருக்கிற நான் அங்க வருவேன். நீ வயசாயிட்ட, உங்க பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்கன்னா பரவாயில்ல, நீ எனக்கு மாமியார் இருக்குன்னு சொல்லி கூடவே வரா. அவ கூடவே வந்ததுனால நகவி குழம்பினே வராங்க. என் வாழ்க்கையே கசப்பா போச்சு, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, இனிமேல் நான் உனக்கு புள்ள பெற்ற கொடுக்க போறேன், ஒன்றும் இல்லம்மா, நீ உங்க அக்கா கூட இவங்க தங்கச்சி கூட போயிடு எவ்வளவோ சொன்னா கூட இல்லை 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 இல்லை, நீ எந்த தெய்வத்தை கும்பிடுறியோ அந்த தெய்வம் என்னோட தெய்வம், நான் அங்கதான் மறிப்பேன், அங்கதான் இருப்பேன்னு சொன்ன ரூத்தை தான் ஆவியுடைய சந்தையில கத்த சேர்ந்தேன். அங்கே சொல்லுவோமா? எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைங்க, நம்ம கத்தருக்கு பிரியமா இருக்கிறோமா? முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, எதுல சொல்றோம்? எதுல பிரியமா இருக்கணும்? தேவ சுத்த சேர்த்துல கத்தருக்கு பிரியம். அப்புறம் ஜெபம் பண்ணுறது பிரியம். மூணாவது ஊழியம் செய்வது பிரியம். நாலாவது கீழ்ப்படுதல் பிரியம். அப்புறம் அஞ்சாவது இந்த உலகத்தை நேசிக்காம உலகத்தை விட்டு இயேசுவின் பின்பாக செல்வது அவருக்கு பிரியம். அங்கே கண்களை மூடுவோமா? கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். ஆவிக்குரிய போவாஸ் உன்னை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து உன்னை அழைக்கிறார். பரிசுத்தர் சொல்றார், நீ போயிடு சொல்லி பிசாசு சொல்லுவான். நீ திரும்ப உலகத்துக்கு போ. நீ இயேசுடத்துல வந்து என்ன நீ அனுபவிச்ச, இயேசுடத்துல வந்து என்ன நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிற, உலகத்துக்கு போய் சொல்லுவான். அதை நீங்க அதை சொல்லக்கூடாது. நான் எங்கு இருந்தாலும், நான் மரித்தாலும், நான் வாழ்ந்தாலும் இயேசுவோடு தான். ஏன்னா அவரே என் ரட்சகராக இருக்கிறார், அவரே எனக்கு ஆதரவாக இருக்கிறார், அவரே என் பரிகாரியாக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அவரே எனக்கு எல்லாமா இருக்கிறார். நான் இயேசு விட்டு வரும்போது பின்வாங்க மாட்டேன். நான் இயேசுவே நம்பி இருப்பேன். உலகத்தின் காரியத்திற்காக ஆண்டு விட்டு நான் தூரம் போக மாட்டேன். நான் இயேசுவோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போவாஸ், போர்வையால் என்னை மூடுங்க ஆண்டவரே. உங்களுடைய மகிமையான ஊழியத்தினால் என்னை மூடுங்க ஆண்டவரே. கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவின் பின்பு நான் போயிருக்கிறேன். இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நான் திரும்பி பார்க்க மாட்டேன். உலகம் என்னை இழுக்காது, உலகம் என்னை இழுக்காது. நான் திரும்ப உலகத்துக்கு போக மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் இருக்கணும் கடைசி வரைக்கும். பேதுரு கூட அப்படிதான் போயிட்டாரு. நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி திரும்ப போயிட்டாரு. விசுவாசம் போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் விடலை. ஆனால் இன்னைக்கு பரிசுத்தாரோட விட போவதில்லை. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசு ஒரு விஷயம் கூட நோக்கிப்பா, ஒப்பு கூட கர்த்தரை ஆஸ்வதிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை விட்டு கொடுக்காதவர், உன்னை நடத்துகின்றவர், உன்னை பாதுகாக்கிறவர் அவர் தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
உலகமே பின்னால் சிலுவையே முன்னால் உலகமே பின்னால் பாடுவோமா? இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே என்றும் விடுதலையே வேதனை துன்பம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே சொல்லுவோமா? வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே நான் அவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு சத்தமாய் எனக்குள்ளே இயேசு என்ன நடந்தாலும் வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே என்ன நடந்தாலும் வேளையிலும் சத்தமா சொல்லுங்க இயேசுவின் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் சொல்லுங்க ஒரு கட்டளை போடுவோமா? ஆசிரியப்பட்டதா அந்த வேலைக்கு நம்ம எல்லாம் கத்தரி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பரிசுத்தான தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்போ இந்த செஷன்ல 2 பிரதர்ஸ் ஜெபம் பண்ண போறாங்க. ஒன்று அசோக் பிரதர், 2 ஜோஷுவா பாலனையன் ஜெபம் பண்ண போறாங்க.